வாக்குக்காக பணம் கொடுக்கக்கூடிய முறை என்பது தமிழ்நாட்டில் அங்கங்கே நம்ம பார்க்க முடியுது. அந்த குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. வாக்குக்காக பணம் கொடுப்பதும் வாங்குவதும் எந்த அளவுக்கு தப்பு? உங்க பெற்றோர் அல்லது உங்க பகுதியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க இந்த தேர்தலில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. உங்க வீட்டுல பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க அப்படின்னா வேண்டாம் வாங்க வேண்டாம் வீட்டுல சொல்லுவீங்களா இல்ல வாங்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டுப்பீங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுத்தா கண்டிப்பா வாங்கிப்போம். பிகாஸ் இப்போ ஆமா, ஏன்னா இப்போ கவர்மெண்ட்லயே இப்ப ஜிஎஸ்டி அது இதுன்ட்டு எல்லாத்துலயுமே ரொம்ப ப்ராஃபிட் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. அந்த காசு தான் நம்மளுக்கு வரப்போகுது. என் காசு நான் வாங்கிக்கிறேன்னு ரொம்ப ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப நம்ம ஜிஎஸ்டி கவர்மெண்ட் கட்டுறோம், பணம் கொடுக்கறது லோக்கல்ல போட்டியிடக்கூடிய நிர்வாகிகள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல அரசியல் கட்சிகள். அது எப்படி ஜிஎஸ்டியோட பணமா இருக்கும்? கிடையாது. நிறைய விஷயத்திலயுமே அவங்க வந்து நம்ம காசு எடுத்துக்கிறாங்கன்றது தான் மெயின் பாயிண்டா சொல்ல வரேன். அதாவது அரசாங்கத்துக்கு நம்ம நிறைய டாக்ஸ் கட்டுறோம், நம்மளுடைய பணம் வந்து சொத்து வரியாவும் குடிநீர் வரியாவும் சாலை வரியாவும் நிறைய விஷயங்கள்ல போயிடுது. அப்ப எலெக்ஷன் மாதிரி நேரத்துல அங்கிருந்து நமக்கு பணம் கிடைக்கிறப்ப வாங்கிக்கலாமே, இதுல தப்பு அப்படிங்கிறீங்க. பணம் கொடுத்தா எல்லாரும் வேணாம் அப்படின்னாலும் யாரும் சொல்றது இல்ல, கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. ஆனா வந்து இவங்க ஜெயிச்சா நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும், அவங்க நம்புறாங்க, அவங்க நடக்கும் அப்படின்றவங்களை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறாங்க, அவ்வளவுதான். பணம் கொடுத்தா யாருமெல்லாம் வாங்காமலாம் இருக்கிறது இல்ல. நான் பணம் கொடுத்தா கண்டிப்பா வாங்குவேன். ஏன்னா நம்ம கோல்டு வாங்குறோம்ல சார், கோல்டு வாங்கும் போது அதுக்கு செய்கூலி சேதாரம்னு ஒண்ணு போடுறாங்க. செய்கூலிக்கு நம்ம கொடுக்குறோம், ஆனா சேதாரம் நம்மளுக்கு வரதில்ல. அது மூலியமா நம்மளுக்கு இவங்க பணம் போடுறது பெஸ்ட் தானே. சோ அதனால நான் அமௌண்ட் வாங்குறது தப்பு இல்லை. அமௌண்ட் அதிகமா தராங்க அப்படின்றதுக்காக நம்ம ஓட்டு போட வேண்டாம். அந்த பர்சன் வந்து எலெக்ஷன்ல நிக்கும் போது நம்மளோட சொசைட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் நமக்குள்ள இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த பர்சனுக்கு ஓட்டு போடலாம். கிளாப் பண்ணுங்க. எதன் அடிப்படையில அதை வந்து நீங்க மதிப்பீடு பண்ணுவீங்க? ஒருத்தர் ட்ரஸ்ட்ன்றது வந்து ஒருத்தவங்க மேல வருதுன்னா அதுக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க அவங்கள வந்து ட்ரஸ்ட் வர்தியா நீங்க ஆக்குறதுக்கு? அவங்க இது வரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய நன்மைகள், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதை வச்சு பேஸ் பண்ணி போடலாம். என்னோட கருத்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்தா வாங்கவே கூடாது. ஏன்னா இப்போ அமௌண்ட் தரது நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இவங்க அமௌண்ட் தந்தாவே நமக்காக ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க என்னன்றதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அமௌண்ட் வருது நம்ம வாங்கிக்கிட்டோம், அப்ப நம்ம அவங்களுக்கு இந்த தங்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்ட போடுங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க எலெக்ஷன்ல வரவங்க. ஸோ நாம வந்து அவங்கள அப்போஸ் பண்ணி நிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயத்துல அவங்க சொல்றது எல்லாம் செய்வாங்க. ஸோ அப்படி இருந்தப்போ நம்ம வந்து அமௌண்ட் வாங்காம அவங்கள அப்போஸ் பண்ணோம்னா அவங்க வந்து பயத்துல நமக்காக எல்லா ஒரு ப்ராஃபிட்டும் செய்வாங்க.